கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த வெப்பாளம்பட்டி பகுதியில் குடிநீர் தொட்டி பழுதடைந்த நிலையில் புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என நியூஸ்7 தமிழ் வாயிலாக மக்கள் குற்றம் சாட்டினர். இந்த நிலையில் நமது செய்தியாளர் ரமேஷ் ஊராட்சி மன்ற செயலாளர் சாதிக்கை தொடர்பு கொண்ட போது ஜல்ஜீவன் திட்டம் மூலம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்க உள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அதனை தற்போது பார்க்கலாம். ஹலோ, வணக்கம் சார். நான் நியூஸ்7 ரிப்போர்ட்டர் போச்சம்பள்ளில இருந்து பேசுறேன் சார். வணக்கம்ண்ணா. ஒன்றும் இல்லை சார், இந்த ஆவல்நாயக்கம்பட்டியில ஒரு வாட்டர் டேங்க் இடிச்சிட்டு ஒரு 6 மாதமா குடிநீர் இல்லை அப்படின்ற மாதிரி பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது சம்பந்தமா என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க? என்ன ப்ராசஸ்ல இருக்கு இப்போ அது? ஆனா அது ஒண்ணும் இல்ல, 6 மாசத்துக்கு முன்ன டேங்க் டேமேஜா இருக்குன்னு சொல்லி இடிச்சாச்சு. புது டேங்க் வருதுன்னு சொல்லிட்டுக்காக ஏஎஸ் பர்கூர் ஜெனரல் ஃபண்ட்ல குடுக்குறேன்னு சொன்னாங்க. அதனால டேங்க இடிச்சிட்டு அதுல இருந்து பைப் டைரக்ட் கனெக்ஷனா கொடுத்துருச்சு. வீதி லைனுக்கு போறதுல டைரக்ட் கனெக்ஷனாவும் கொடுத்துருக்கு. அது இல்லாம ஊர்ல ஒரு மினி டேங்க், சின்ன ஒரு மினி டேங்க்கும், அப்புறமா டேங்க் இடிச்ச இடத்துல இந்த பக்கம் ஒரு மினி டேங்க்கும் ஒகேனக்கல் குடிநீர் திட்டத்துல பைப் லைன் கனெக்ஷன் பண்ணி விட்டுருக்கோம். அது இல்லாம டைரக்ட் கனெக்ஷன் கொடுத்ததுனால ஓஎஸ்டி ஆபரேட்டர்கிட்டையும் சொல்லியாச்சு, காலையில 1 மணி நேரமும் சாயந்தரம் 1 மணி நேரமும் தண்ணி எடுத்து விட்டுருங்க பொதுமக்களுக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. அதே மாதிரிதான் பொதுமக்களுக்கும் தண்ணி எடுத்து விட்டுரு இருக்கு. அங்க 2 இடத்துல கேட் வால் வச்சிருக்கோம். இந்த பக்கம் குட்டி விட்டு புதூர் கோட்டைக்கு ஒரு கேட் வாலும், ஆவலம்பட்டி கிராமத்துக்கு ஒரு கேட் வாலும் வச்சிருக்கு. இந்த பக்கம் 1/2 hour, அந்த பக்கம் 1/2 hour தண்ணி எடுத்து விட்டுட்டு இருக்காங்க. இப்ப அந்த கிராம மக்களுக்கு எவ்வளவு தண்ணி ஒரு நாளைக்கு விநியோகம் பண்ணுவீங்க? இப்ப 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட வாட்டர் டேங்க் இடிச்சிட்டோம், மினி டேங்க் வச்சிருக்கிறோம்னு சொல்றீங்க. ஆனா அந்த மினி டேங்க நான் நேரடியாவே விசிட் பண்ணனே, அந்த இடத்துல பைப் எல்லாம் டேமேஜ் இருக்குது, டேப் எல்லாம் இல்லையே ஒன்னொன்னுத்துக்கும். அது என்ன ரீசன்? ஆனா அதை மினி டேங்க் வழியா சப்ளை பண்றேன்னு சொல்றீங்க. ஆமாண்ணா. ஆனா அந்த டேங்கே டேமேஜ் இருக்கே ஃபுல்லும். ஒகேனக்கல் குடிநீர் திட்டத்துக்காக மட்டுமே 15 ஃபைனான்ஸ்ல வந்திருக்கு ஒர்க். ஆனா அது டேங்க் இல்லாதனால பைப்லைன் மட்டும் போட்டுட்டா, டேப் போட்டு அமௌண்ட் எடுத்துட்டா தண்ணி வராம இது போட்டாங்க, டேப் போட்டாங்க அப்படின்னு சொல்லுவான்றதுனால அந்த ஒர்க்கை முன்னாள் தலைவர் சக்திவேல் செய்யாம வச்சிட்டு இருக்காரு. சரி, இப்போ நம்மளுக்கு அத்தியாவசிய தேவை குடிநீருக்கு இந்த சொல்யூஷன் சொல்றீங்க. இன்னும் தெருவிளக்குகள்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த போர் பைப் உடஞ்சிருக்கிற மாதிரி விஷுவல் டிவி ஓடிட்டு இருக்குது. போர் பைப்பே இல்லை, அந்த இபி லைன்களெல்லாம் டேமேஜ் இருக்கு, ஆழ்துளை கிணறு பைப்பெல்லாம் டேமேஜ் இருக்கு, அதை பார்க்க முடியுது. அதுக்கு என்ன விளக்கமா இருக்கும்? ஆழ்துணை கிணறுக்கு அது இப்போ தெருவிளக்குக்கு கரண்ட் இப்ப 2 நாளா தெருவிளக்கு பஞ்சாயத்து சைட்ல இருந்து போட்டுட்டு இருக்கு. மேபி நாளை மறுநாளுக்குள்ள அந்த ஆவலம்பட்டி கிராமத்துக்கு தெருவிளக்கு போட்டு விட்டுரும். இப்ப நமக்கு இந்த வாட்டர் டேங்க் ப்ரொவிஷன்ல இன்னும் எவ்வளவு நாள்ல நமக்கு ஆகும்? வாட்டர் டேங்க் கட்டுறதுக்கு உண்டான நடவடிக்கைகளுக்கு அது கலெக்டருக்கு மனுவா கொடுத்து அமைச்சிருக்கோம். 6 மாசத்துக்கு முன்னே அதை அனுப்பி வச்சு பர்கூர் ஜெனரல் ஃபண்ட்ல இருந்து ஃபண்ட் இல்லாத காரணத்தாக நிப்பாட்டிட்டாங்க. ஜேஜேஎம் டேங்காக இப்ப குடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஜல்ஜீவன் திட்டத்துல வீட்டுக்கு குடிநீர் பைப் இருக்கா இல்லையா? அதுக்கு 71 கனெக்ஷன் வந்திருக்கு. 22, 23, 24 ஏஎஸ் ஒர்க். டேங்க் இடிச்சதுனால அந்த ஒர்க்கை முன்னாள் தலைவரா இருந்த சக்திவேல் அவர்கள் ஒர்க்கை பெண்டிங்கா வச்சிருக்காரு. டேங்க் இல்லாத காரணத்தினால வச்சிருக்காரு. டேங்க் இப்ப வந்த உடனே ஆரம்பிச்சுட்டு அந்த இதுக்கும் ஒர்க் ஆரம்பிச்சிருவாரு. சரி சார், உங்கள் தகவலுக்கு நன்றி.